எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டாடா எல்எக்ஸியோட ஃபினான்ஷியல் இயர் 26 Q1 ரிசல்ட்ஸோட சம்மரி தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி வந்து டாடா இருக்கிற ஒரு ஐடி பேஸ்டு கம்பெனி. இவங்க வந்து வெவ்வேறு வகையான பிசினஸ் நடத்துற கஸ்டமர்ஸ் வந்து கையில வச்சிருக்காங்க. ஆட்டோமேட்டிவ் செக்டர்ல, பிராட்காஸ்ட் செக்டர்ல, கம்யூனிகேஷன்ஸ்ல, ஹெல்த் கேர் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் செக்டர்லன்னு சொல்லி அக்ராஸ் செக்டர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் டிசைன் அண்ட் சர்வீசஸ் வந்து இவங்க வந்து பண்ணி தராங்க. அதுதான் அவங்க வந்து இவங்களோட பிசினஸ் மாடலா இருக்கு. இவங்க இந்த குவார்டர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெவன்யூ பார்த்தலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸா இந்த குவார்டர் அவங்க வந்து 892 கோடி பண்ணிருக்காங்க. லாஸ்ட் குவார்டர்ல 908 கோடி பண்ணியிருந்தவங்க இந்த குவார்டர்ல 1.8% வந்து ரொம்ப கம்மியா தான் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து 926 கோடி பண்ணியிருந்தாங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ். ஸோ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கம்பேர் பண்ணும்போது 3.7% வந்து இது டவுனு. அதே மாதிரி டோட்டல் இன்கம்மா பார்த்தா இயர் ஆன் இயர் வந்து 2.9% டவுனு, குவார்டர் ஆன் குவார்டர் 2.2% டவுனு. ஸோ ரெவன்யூ குறைஞ்சதுனால அவங்களோட ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் ப்ராஃபிட் வந்து ரொம்ப ஹெவியாவே குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல 184 கோடி ப்ராஃபிட் பண்ண கம்பெனி இப்போ வந்து 144 கோடி தான் வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. 40 கோடி ரூபா வந்து அவங்க ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் குவார்டரோட கம்பேர் பண்ணா கூட லாஸ்ட் குவார்டர்ல அவங்க 172 கோடி பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ வந்து வெறும் 144 கோடி அப்படிங்கிறப்ப அதுலயும் ஒரு 28 கோடி வந்து அவங்க ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் ரெண்டுலயுமே ப்ராஃபிட் வந்து நல்லாவே அடி வாங்கியிருக்கு. ஸோ ப்ராஃபிட் அடி வாங்கிக்கிறதுனால அவங்களோட மார்ஜின் வந்து ப்ரெஷர்ல இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து 19% ப்ராஃபிட் மார்ஜின் வச்சிருந்த ஒரு கம்பெனி இப்போ வந்து வெறும் 15.5% தான் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினா இருக்கு. அடுத்து இபிஎஸ். எப்பவுமே ஷேர் மார்க்கெட்ல நம்ம ஒரு ஷேரை பத்தி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது அந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படிங்கிறது தான். லாஸ்ட் இயர் வந்து 29.56 இந்த இபிஎஸ் வந்து இப்போ வந்து 23.18 ஆயிருக்கு. இந்த இபிஎஸ் தான் ஷேர் பிரைஸ் வந்து முடிவு பண்ணும். ஏன்னா ஒரு ஷேரோட பிரைஸ் அப்படிங்கிறது இபிஎஸ் மல்டிபிளிகேஷன் ஆஃப் அந்த ஷேரோட பிஇ. ஸோ இபிஎஸ் வந்து குறைய குறைய இந்த ஷேர் வந்து வேல்யூவேஷன் அதிகமாகும். இல்ல ரிசல்ட்ஸ் மோசமா இருந்தா அந்த சைடு பியும் கம்மியாகிறதுனால ரெண்டு சைடும் கம்மியாச்சுன்னா ஓவராலா ஷேர் பிரைஸ் வந்து வேகமா விடும். ஸோ இந்த குவார்டர்ல இந்த கம்பெனியோட ரெவன்யூ குறைஞ்சிருக்கு, ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு, ப்ராஃபிட் மார்ஜின் குறைஞ்சிருக்கு, அதே மாதிரி இபிஎஸும் குறைஞ்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது கொஞ்சம் புவரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் இதே குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப புவராவே இந்த கம்பெனி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்து இந்த கம்பெனியோட மேஜர் கஸ்டமர்ஸ்ல யாரு அப்படின்னு பார்க்கலாம். இவங்களுக்கு நம்ம முன்னே சொன்ன மாதிரி அக்ராஸ் செக்டர்ஸ் வந்து பிசினஸ் இருக்கு. பட் ஆனா அவங்களோட அந்த ஆட்டோமேட்டிவ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் பிசினஸ் தான் அவங்களோட 50% ரெவன்யூ வந்து அவங்களுக்கு கொடுக்குது. அதுல மேஜர் கஸ்டமர்ஸ்னு பாத்தீங்கன்னா மெர்சடிஸ் பென்ஸ், அப்புறம் வந்து சுசுகி, ஃபோர்ட், ஜாகர் லேண்ட் ரோவர், நிசான், மஹேந்திரா, இந்த மாதிரி எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் இவங்க வந்து டிசைன் பண்ணி தராங்க. அதுக்கு வந்து ஐடி சர்வீசஸ் எல்லாம் இவங்க பாக்குறாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டோட சேர்த்து அந்த கம்பெனியோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த குவார்டர் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் மேக்ரோ எக்கனாமிக் அன்சர்டனிட்டிஸ் இருந்தது. அதனால எங்களோட ஆர்என்டி ஸ்பெண்ட் வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து அவங்க ஆர்என்டில அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாதனால எங்களுக்கு புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த அன்சர்டனிட்டிஸ் எப்படி போகும் அதை பொறுத்து தான் வந்து எங்களோட பிசினஸ் growth வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து பயங்கரமா கன்சிஸ்டன்டா காம்பவுண்ட் ஆயிருந்த ஒரு கம்பெனி. 2022 மிட்ல கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் கிட்ட இந்த ஷேர் வந்து இருந்தது. ஆனா அந்த அளவுக்கு இந்த ஷேரோட ரெவன்யூ வந்து growth ஆகல. 10,000 ரூபாய் இந்த ஷேர் இருக்கும்போது அதோட பிஇ பாத்தீங்கன்னா 110 இருந்தது. அதுக்கப்புறம் குவார்டர் ஆன் குவார்டர் இவங்க ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டே இருக்கு. அதனால ஷேர் வந்து விழுந்துட்டே இருந்தது. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில மார்க்கெட்ல இந்த ஷேரை வந்து ஒரு 7% அடிச்சிருந்தாங்க. 5,900 ரூபாய் வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து இது ரிகவரி ஆகி ஒரு 6,000 ரூபாய்க்கு மேல கிட்ட போயிடுச்சு. பட் ஆனா 10,000 ரூபாயில இருந்து 6,000 ரூபாங்கிறது ஒரு 40% வந்து ஷேர் பிரைஸ் குறைஞ்சிருந்தாலும் பிஇ பாத்தீங்கன்னா இப்பயுமே 50 பிஇ இருக்கு. ஸோ இது இன்னமுமே ஓவர் வேல்யூட் ஸ்டாக் தான். இப்ப அடுத்த குவார்டர்ல இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த இதுவுமே நமக்கு தெரியல. ஸோ கமெண்ட்ரியும் அந்த மாதிரி தான் ரொம்ப டோவிஷா தான் கொடுத்துருக்காங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து. ஸோ இப்ப அடுத்து 2 குவார்டர்ல இன்னும் growth கம்மியாச்சு, இந்த பினான்சியல் 26ல அவங்க டி growth போஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இன்னும் வந்து இந்த ஷேரோட ரெவன்யூ அண்ட் இபிஎஸ் வந்து ப்ரெஷர்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதன் காரணமா ஷேர் வந்து இன்னும் ஒரு 20 to 30% விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஷேரை இப்போதைக்கு நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் இந்த டாடா எல்எக்ஸி குவார்டர் 1 ஃபினான்ஷியல் 26ஓட ரிசல்ட்ஸோட சம்மரி. அதுல இருந்து அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல பார்த்திருக்கோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.
உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்பெனியோட ரிசல்ட்ஸை வந்து இந்த மாதிரி ரிவ்யூ பார்க்கணும், அதோட வேல்யூவேஷன் எவ்வளவு அப்படிங்கறத பத்தி பார்க்கணும் அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. அந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை நான் படிச்சுட்டு அதை பத்தின வீடியோவும் போட ட்ரை பண்றேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.